2024 மோடிக்கு கேரண்டி என்று சொல்லி மோடி வரக்கூடாது என்பது அந்த தேர்தலில் மையமான கேள்வி. இங்க விஜய் எங்க இருந்தாருங்க? மாநில தேர்தல், முதலமைச்சர், சட்டமன்ற பதவி இதுல குறியா இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்திய அரசை பற்றி கவலையே. விஜய் வந்த சட்டமன்றத்தில் தீர்மானமே போடாமல் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் நடக்காதுன்னு தேர்வை தடை செய்ய போறாரு சொல்லணும். ஏன் இவர் அரசியலுக்கு வந்தார்? ஏன் திடீர்னு அவருக்கு இந்த வயசுல அரசியல் ஞானோதயம் பிறந்தது? ஜெயலலிதா தொடர்பாக அவருக்கு இதே எதிர்ப்பு நிலை இருந்துச்சா? எதுக்கு இவரும் இவங்க அப்பாவும் போய் ஒரு திரைப்படத்துக்காக கொடநாட்டில் போய் எதுக்கு நின்னாங்க? உங்களுடைய திரைப்படத்திற்கு கள்ள டிக்கெட் விற்க மாட்டோம்னு உறுதி கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் கொள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லையா? ரசிகர்கிட்ட கொள்ளையடிக்க கூட கொள்ளையடிக்கலாமா? நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி அவங்களுடைய எந்த நடவடிக்கையும் நீங்க எதுக்குறீங்க? இந்திய அரசுக்கு எதிராக நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்ன? தனித்தமிழ்நாடு கொள்கையை விஜய் ஆதரிக்கிறாரா? பெரியாரோட கொள்கை தானே அது, கடவுள் மறுப்பு கிடையாதுல்ல. இனிமே விஜய் பின்னால கூடுகிறவர்கள்லாம் தற்கூரிகள்னோ அவங்கள முட்டாள்கள்னோ ஒன்றும் தெரியாதவர்கள்னோ சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள. நீங்க தலைமைக்கு அரசியல் தெளிவில்லைன்னு சொல்றேன். யாரை புரட்சி தலைவின்னு வார்த்தைக்கு வார்த்தை எடப்பாடி சொன்னாரோ அவங்க ஒரு கொள்ளைக்காரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஜெயலலிதாவை நீக்கிடுங்க, எங்களுக்கு தலைவர் இல்லை அவங்க அறிவிச்சுட்டு நீங்க அரசியல். திமுக, திராவிடர் கழகம், திராவிட இயக்கங்கள் இல்லாத தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடாக இருக்கும்? ஊப்பி மாதிரி இருக்கும். ரெண்டாயிரத்தி 24 மோடிக்கு கேரண்டி என்று சொல்லி மோடியோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், மீண்டும் வேண்டும் மோடின்லாம் சொன்னாங்க. நம்ம சொன்னோம் மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம்னு சொன்னோம். மோடி வரக்கூடாது என்பது அந்த தேர்தலில் மையமான கேள்வி. அங்கே விஜய் எங்கே இருந்தாருங்க? ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல? கட்சி தான் நடத்தினார்ல, அது கட்சி அரசியல் கட்சி உயிரோடு தானே இருக்கு. அன்னைக்கு மாநாடு நடத்தல, எல்லாம் மாநில தவிர. அப்போ எதுக்கு காத்திருக்கிறாங்க? எனவே இந்த மாநில தேர்தல், முதலமைச்சர், இந்த சட்டமன்ற பதவி இதில் குறியா இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்திய அரசை பற்றி கவலையே இல்லை. இந்திய அரசினால் நமக்கு விளைகிற கேடுகளை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அதனுடைய விளைவு தான் என்ன? நீங்கள் இப்போ நாங்கள் அதுக்கு இடைக்கால தீர்வு கொடுத்தோம். இப்போ உதாரணமாக நீட்டு சொல்கிறார் அவர். நீட்டுக்கு திமுகவால் தீர்வு காண முடியலை. அவங்க உறுதி கொடுத்தாங்க, நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க இந்த நீட்டு தொடர்பாக ஒரு ஆய்வு குழு அமைத்தார்கள். ஏற்கனவே எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது நீட்டுக்கு எதிராக அவங்க 2 முறை சட்டமன்றத்தில் 2 விதமான சட்ட முன்வடிவுகள் ஏற்றினாங்க. மீண்டும் திமுகவும் ஏற்றினாங்க. வேறு என்ன செய்ய போகிறார் விஜய் வந்தா? சட்டமன்றத்தில் தீர்மானமே போடாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு நடக்காதுன்னு தேர்வை தடை செய்ய போகிறாரு சொல்லணும். இப்போ அது சொல்லணும்ல, நீட்டு தேர்வை இந்தியாவில் நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இப்போ அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா முன்வைக்கப்படுது. ஏன்னா அவர் திராவிடத்தையும் ஒரு கண்ணா பார்க்குறேன், நான் தமிழ் தேசியத்தையும் ஒரு கண்ணா பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திராவிடமும் தமிழ் தேசியத்தையும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து பார்க்க முடியுமா? அது அரசியல சாத்தியமா? முக்கியம் என்னன்னா, ரெண்டுலையுமே அவர் இல்லைங்கிறது தான் காரணம். அவர் தன்னை அறியாமலே இந்திய தேசியத்தினுடைய சேவகராக பணியாற்றார். ஏன் இவர் அரசியலுக்கு வந்தார்? ஏன் திடீர்னு அவருக்கு இந்த வயசுல அரசியல் ஞானோதயம் பிறந்துச்சு? அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஒருத்தருடைய பின்னணி இருக்குல்ல, கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் எப்படி வளர்ச்சி பெற்றுச்சுன்னு. இப்போ இன்னைக்கு நேற்று ஒரு அதிமுக அண்ணா படத்தை போட்டுக்கிட்டாங்க, வெளியேறி போனாங்கங்கிறார். சரி, அதில் யாரெல்லாம் குறிக்கிறார்? அவர் எம்ஜிஆரை குறிக்கிறாரு, ஜெயலலிதாவை குறிக்கிறாரு இல்லையா? இப்போ ஜெயலலிதா தொடர்பாக அவருக்கு இதே எதிர்ப்பு நிலை இருந்துச்சா? எதுக்கு இவரும் இவங்க அப்பாவும் போய் ஒரு திரைப்படத்துக்காக கொடநாட்டில் போய் எதுக்கு நின்னாங்க? எதுக்கு அம்மையாருக்கு நன்றி சொன்னாங்க? அது ஒரு ஆதிக்கம் இல்லையா? ஒன்றும் அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு தெளிவு இல்லையே. இப்போ இந்திய அரசு தொடர்பாக வரி பிரச்சனை வந்துச்சுது, வருமான வரி பிரச்சனை வந்துச்சுது, அதில் இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடியை வச்சு கொண்டு வர்றாரு. இப்போ லஞ்சம் ஊழலை எல்லாம் நான் ஒழிக்கிறேன், எல்லாரும் கொள்ளையடிப்பு தான் கொள்கைங்கிறார். இவருடைய திரைப்படத்திற்கு கள்ள டிக்கெட் விற்க மாட்டோன்னு உறுதி கொடுக்குறாரா? அதுலெல்லாம் ஒன்றும் கொள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லையா? ரசிகர்கிட்ட கொள்ளையடிக்கலாமா? ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ விலை வைக்க போகிறாங்க, எத்தனை காட்சி காட்ட போகிறாங்க, இதெல்லாம் சரி நமக்கு வேண்டியில்லை. அது ஒரு சொந்த விஷயம், விருப்பப்பட்டவங்க காசு கொடுக்கலாம், விருப்பப்படாது. ஆனால் நீங்கள் மற்றவங்களை சொல்லும்போது இந்த கேள்வியை திருப்பி கேட்கத்தானே செய்வாங்க. நீங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறீங்களா அரசியலில் அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. அப்படிலாம் கேட்காம இப்படி இருக்க முடியும். அதனால் மொத்தத்தில் நான் கேட்குறது என்னென்னா, இந்திய அரசு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக நமக்கு கொள்கை எதிரிங்கிறீங்க. கொள்கை எதிரியை எந்த களத்தில் சந்திக்க போகிறீங்க?
கொள்கை எதிரி தானே முதல்ல அரசியல் எதிரியா இருக்கணும். எந்த இடத்துல அவங்க சந்திக்கணும்னு நீங்க எந்த இடத்துல சந்திக்கணும்? நீங்க தமிழ்நாட்டுக்குள் பாஜக அடியெடுத்து வைக்க கூட மோடி பதவி விலகணும்னு கேட்கணும். நீங்க தொழிலாளர்கள் தொடர்பா 2 நாள் முன்னால ஒரு 4 அவங்க ஒவ்வொரு மேடையிலும் சொல்றது இதே தானே, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அவங்கள வர விட மாட்டோம். நீங்க பாஜகவை அப்படின்னு சொல்லலாங்க, சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் எங்க கொள்கை எதிரின்னு நீங்க அறிவிங்க, யாரும் வேணாங்களே. ஐநாவை கூட கொள்கை அறிவிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? வெறும் வார்த்தை தானே. நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி அவங்களுடைய எந்த நடவடிக்கையும் நீங்க எதுக்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு சர் வருது, இந்த எஸ்ஐஆர் வருது, அதுக்கு எதிர்க்கிறேங்கிறீங்க. ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டுறாருல, அவங்க ஓட்டு திருட்டு செஞ்சாங்க, என்னென்ன ஓட்டு மோசடிகள் செஞ்சாங்க, அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்களா? அதுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? இப்போ கல்விக் கொள்கைன்னா யார் பொறுப்பு? இந்திய அரசு பொறுப்பு இல்லையா? நீட்டு திணிப்புக்கு இந்திய அரசு பொறுப்பு இல்லையா? இந்திய அரசுக்கு எதிராக நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்ன? உங்கள் அணிகளுக்கு இந்திய அரசுக்கு எதிராக அரசியல்ல நீங்கள் கொடுத்துருக்கிற பயிற்சி என்ன? சும்மா நீங்கள் மட்டும் பேசி எல்லாரும் கரவொலி எழுப்பிட்டு ஆரவாரம் செஞ்சால் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதுதான் அரசியல் பயிற்சி அவங்களுக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுதல சார். அது எல்லாமே வாக்கா மாறாதுன்னு ஒரு விமர்சனம் வச்சாலும் கண்டிப்பா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை தற்குறி அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதே மாதிரி எம்ஜிஆர் காலத்திலயும் அவருக்கும் ஒரு கூட்டம் கூடுச்சு. இப்படி ஒரு தொண்டர்களை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விமர்சனம் பண்றது ஒரு நாகரிக அரசியல்ல இருக்குமா? நாகரிகம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையும் அல்ல அது. நான் அவர்களை தற்குறிகள்னு கருதலை. அவங்க உழைக்கிற மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள். அவங்க ஏன் விஜய் பின்னால் கூடுறாங்கங்கிறது வெறும் சினிமான்னு நான் நினைக்கல. சினிமா ரசிகர்களுக்காக கூடலை. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் கூடுனுச்சுன்னா அன்றைக்கு இருந்த ஆட்சி முறை, அன்றைக்கு இருந்த ஊழல், அன்றைக்கு அதற்கு எதிரான உணர்வை அவர் பிரதிபலித்தார். 10 எம்எல்ஏ வைத்துக்கொண்டு தமிழ்நாடு பூரா எம்எல்ஏ வீட்டுக்கெல்லாம் ஊர்வலம் நடத்தணும்னு சொன்னார். ஆட்சியில் கலைஞர் இருக்கும்போதே 73ஆம் ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் இழக்கிற அளவுக்கு அதிமுக வேட்பாளர் மாயத்தை அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்னா எல்லாமே ரசிகர்கள் போட்ட ஓட்டுன்னு அர்த்தம் கிடையாது, மக்கள் அளித்த வாக்கு தானே. எனவே இது ஒரு எதிர் உணர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள், இந்த கட்சிகளுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலை. மாற்று அரசியல் எதுன்னு அவங்களுக்கு தெரியலை, ஆனால் மாற்று அரசியலை தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு ஒரு மையம் தேவைப்படுது, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை அவங்க விஜயை மதிக்கிறாங்க. இனிமேல் விஜய் பின்னால் கூடுகிறவர்கள்லாம் தற்குறிகள்னோ அவங்கள முட்டாள்கள்னோ ஒன்றும் தெரியாதவர்கள்னோ சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுறேன். அப்போனா இந்த நாட்டோட உழைக்கும் மக்கள்லாம் எழுத படிக்க தெரியாதவங்கலாம் முட்டாள்களா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தலைமைக்கு அரசியல் தெளிவில்லைன்னு சொல்லுங்க, தற்குறின்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தலைமை இந்தந்த கேள்விகளுக்கு விடை சொல்லணும். நீங்கள் தலைமையை நோக்கி கேள்விகளை எழுப்பி அதை இவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் முக்கியம். இப்போ வேறொரு கட்சியில் நான் என்ன சொல்கிறேன், தலைவரை அரசியலாக பார்க்காமல் தலைவரையே நடிகராக பார்த்து இவங்க ரசிகர்களாக இருக்கிறாங்களே. அதாவது இப்போ ஒரு தலைவரை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, நாங்கள் உங்கள் வழியில் நாங்கள் யாரும் யோசிக்க வேண்டியதில்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வழியில் நாங்கள் நடப்போம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அது தற்கூரித்தனம் இல்லையா? சுய சிந்தனையே இல்லாமல் ஒரு தலைவனுக்கு பின்னால் சேர்வது. உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் நடிகர்களாகி போனதனால்தான் நடிகர்கள் தலைவர்களாக ஆசைப்படுகிறார்கள். தொண்டர்கள் ரசிகர்களாகி போனதால் தான் ரசிகர்கள் தொண்டர்களாக ஆசைப்படுகிறார்கள். இது நெடுங்காலமாக நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு சார்? இத்தனை ஆண்டு காலமா திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு புதிய ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறதுல தப்பு கிடையாதே. அதான் மாற்றம் வேணும்னு நினைக்க, அது உண்மையிலேயே மாற்றமாங்கிறது தான் கேள்வி. மாற்றமாக இருப்பதற்கான வேலை திட்டங்கள் இருக்கா? சீமானா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அவங்க என்ன மாற்று திட்டம் வைக்கிறாங்க? இதே தேர்தல் அரசியல்ல அவங்களுக்கு மாற்றா எங்களை தேர்ந்தெடுங்கன்னு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு முறை முதலமைச்சராக இருக்கணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சட்டப்படி செய்ய விரும்புகிறோம்னு விஜய் சொல்றார். எந்த சட்டப்படி ஒருவர் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொள்ள முடியும்? தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம், இந்தியாவினுடைய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், இந்தியாவினுடைய தேர்தல் விதிகள், இதுல எல்லாம் என்ன இருக்கு? பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் இருக்காரா? முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் இருக்காரா?
இப்போ அமெரிக்காவில் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர்னு ஒருத்தர் உண்டு. அதில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டி போடலாம், கமலா ஹாரிஸ் போட்டி போடலாம், பிடன் போட்டி போடலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம். இந்தியாவில் அப்படி ஒன்று இருக்கா? இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதலமைச்சரும் இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர் நான் சீமான் சொன்னாலும், விஜய் சொன்னாலும், அல்லது ஸ்டாலின் சொன்னாலும், அல்லது எடப்பாடி சொன்னாலும், என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்பங்க தேர்தல் நடக்க போகுது? முதலமைச்சர் யார் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாக்களிக்க போறாங்க? எடப்பாடி ஒரு தொகுதியில் நிற்பார், ஸ்டாலின் ஒரு தொகுதியில் நிற்பார், விஜய் ஒரு தொகுதியில் நிற்பார். அந்தந்த தொகுதி உறுப்பினர் யார் என்பதைத்தான் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்களே தவிர முதல்வரை அல்ல. நீங்க அப்படி இருக்கும்போது எப்படி முதல்வர் வேட்பாளர்னு உங்களை அறிவிச்சுக்கிறீங்க? எந்த சட்டத்தில்? இந்த இடத்துல நமக்கு ஒரு முதல்வர் தேவை அப்படின்னா அவங்க கட்டமைப்புக்குள்ள இருக்கிற கட்சி வேட்பாளர்களை தான் மக்கள் பார்ப்பாங்க சார். இத்தனை ஆண்டு காலமா அதுதான். இப்ப திமுக நிக்கிறாங்க, சட்டம் என்னன்னு சொல்றேன். சட்டம் இருந்தாலும் இப்ப மக்கள் சட்டத்திற்கு அப்பால்னு சொல்லுங்க. சட்டம் இருந்தாலும் சொன்னா சட்டம் என்னன்னா தேர்ந்தெடுக்கப்படுகிற பெரும்பான்மை உறுப்பினர். இந்த ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்லாதது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது உங்க கடமையாச்சே. இதே சீமான் வந்து முதல்ல தேர்தல் நிற்கும் போது புதிய தலைமுறை பேட்டியில கார்த்திகேயன் இந்த கேள்வியை கேட்டார், நீங்க தான் உங்க கட்சி முதல்வர் வேட்பாளர். அவர் சொன்னாரு, இல்ல தேர்தல் முடிந்த பிறகு எங்கள் கட்சி கூடி முடிவெடுக்கும், முதல்வர் வேட்பாளர்னு எதுவும் கிடையாது என்று சொன்னார். இப்ப எப்படி மாறி போச்சது? என்னை முதலமைச்சராக்குங்கள், நான் முதலமைச்சராக சாதிக்கிறேங்கிற பேச்சு எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? யாரையும் முதலமைச்சர் 67 நான் உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய தேர்தல் 67 பொது தேர்தலில் திமுகவில் யார் முதல்வர் வேட்பாளர்? யாருமே கிடையாது. அண்ணா சட்டமன்றத்துக்கே போட்டி போடலைங்க. அண்ணா நாடாளுமன்றத்துக்குள்ள போட்டி போட்டாரு. தென் சென்னை தொகுதியில் நாடாளுமன்றத்துக்கு எப்படி போட்டி போடுறவர் எப்படி முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும்? தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்த காரணத்தினால் திமுக ஒருமனதாக அவரை தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து. சரிங்க, நாளைக்கு தேர்தல் நடக்குது. எடப்பாடியோ விஜயோ ஸ்டாலினோ சீமானோ அவங்க தொகுதியில் தோத்து போகிறாங்க. அப்பயும் அவங்க தான் முதல்வர் வேட்பாளரை அப்போ எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? தேர்ந்தெடுத்து 6 மாதத்துக்குள்ளே மீண்டும் ஒருத்தரும் சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சா தானே முடியும். அன்னைக்கு அண்ணா வந்து மேலவைக்கு வந்து தானே முதல்வர் ஆனாரு. இந்த மாதிரி ஒரு நிலை மம்தா பானர்ஜி கூட ஒரு யாரா இருந்தாலும் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி 2 தொகுதியில் நின்னதுனால தப்பிச்சாங்க. 2 தொகுதியில் நின்னதுனால ஒரு தொகுதியில் ஜெயிச்சு ஒரு தொகுதியில் தோத்து போனாங்க. அது மாதிரி சட்டத்தில் அப்படித்தானே இருக்கு. நீங்க அதான ஜனநாயகம். நீங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அரசியல் கட்சி என்ற ஒரு சொல் கிடையாதுங்க. அரசியல் கட்சிங்கிற ஒரு சொல் இல்லை, சட்டத்தில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை. இந்த நாட்டில் இந்த கட்சி தாவல் சட்டம் வருகிற வரைக்கும் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துச்சு, கட்சி தாவலுக்கு எதிரான. அது வரைக்கும் ஒரு குழுவாக யாரும் அங்கீகரிக்கப்படலை சட்டமன்றத்தில். இது அரசியல் கட்சி. அதுக்கு பிறகுதான் வந்து இதுலேருந்து அதுக்கு போனால் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ மெஜாரிட்டிலாம் வந்துச்சு. தவிர அரசியல் கட்சின்னு ஒரு அமைப்பே, அப்படி ஒரு என்டைட்டி கிடையாது, சட்டத்திலே கிடையாது. நீங்கள் வெளியில் தான் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அதனால் இங்கே என்ன கேள்வின்னா, நீங்கள் என்னை முதல்வர் வேட்பாளர்னு நீங்கள் அறிவித்துக் கொள்ளுவதே சட்டத்தை அவமதித்தல், தேர்ந்தெடுக்கும் மக்களை அவமதித்தல், வாக்காளர்களுடைய உரிமையை அவமதித்தல். இதனெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் நில்லுங்க, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களை சொல்லுங்கள். மக்கள் எந்த கட்சியில் பெரும்பான்மை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் பார்த்து யாரை வேணாலும் முதல்வராகட்டும் பிரதமராகட்டும். அது ஒன்றும் அவ்வளவு முதல்வர் பதவிங்கிறது அவ்வளோ கௌரவமான பதவியே இல்லை. டெல்லிக்கு கங்காணி வேலை பார்க்கறது நீயா நானாங்கிற போட்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் பதவினா என்ன அர்த்தம்? நான் தான் தில்லிக்கு கங்காணியாக இருப்பேன், இல்லை நான் தான் இருப்பேன், உன்னை விட சிறந்த கங்காணியாக இருப்பேன் என்பதற்கான போட்டி. தனிப்பட்டவர்களை ஸ்டாலினை பற்றி மற்றவங்களை பற்றி சொல்கிறதா அர்த்தம் இல்லை. அவங்க யாரை வேணாலும் இருக்கணும். ஆனால் பதவியினுடைய தன்மை வந்து தில்லியின் கங்காணி. அவங்க ஐயா இப்போ நம்ம நீட்டு தடை பண்ணால் இவங்க மீறி நீட்டை நடத்துனாங்கன்னா இவங்க மீறி நீட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் பார்த்து கொடுக்க முடியுமா? இப்போ இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு அறிவிக்க சொல்லுங்க. விஜய் அறிவிக்கட்டும், நாளை முதலமைச்சரானால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லட்டும். சொல்லிடுவாங்களா? இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை எதுக்குறேங்கிறார். பரந்தூர் விமான நிலையம் என்பது ஒரு ஊர் பிரச்சனை அல்ல, இந்திய அரசினுடைய தொழிற்கொள்கை தொடர்பான பிரச்சனை.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பன்னாட்டு குழுமங்களுடைய முதலீடுகள் இங்கே நிறைய ஏற்படுத்தணும். அவங்க வரப்போகிறதுக்கு இந்த விமான நிலையங்கள்லாம் பத்தாது. உலகச் சந்தையோடு தமிழ்நாட்டை கொண்டு போய் பிணைக்கணும். இந்த உலகச் சந்தையோடு பிணைப்பதற்கான இந்த போக்குவரத்து வசதிகள் ஏந்துகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். இந்த கொள்கையிலிருந்து தான் பரந்தூர் விமான நிலையம் வருது. பரந்தூர் இல்லைன்னா வேலை ஒரு உரந்தூர் வரப்போகுது. அப்போ இந்த இந்திய அரசினுடைய தொழிற்கொள்கை அது பற்றி விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்ப அவர் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது சரியான ஒரு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சரியான எதிர்ப்பு. எப்படி இந்த கொள்கையை எதிர்க்காமல் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் எதிர்த்து என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த மொத்தமா அந்த விமான நிலையம் வர வேண்டியது, விமான நிலையம் என்பது அல்லங்க கொள்கை. விமான நிலையம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் கொள்கை. இந்த விமான நிலையம் ஏன் கூடுதலாக தேவைப்படுகிறது, மீனம்பாக்கத்துக்கு மேலே பரந்தூரில் ஒன்று ஏன் தேவைப்படுதுன்னா, இந்த தொழிற்கொள்கையினுடைய ஒரு கூறு. இந்தியா முழுவதையும் ஒரு சந்தையாக்கணும். இந்திய சந்தையை பன்னாட்டு சந்தையோடு இணைக்கணும். இந்த பன்னாட்டு சந்தையோடு இணைக்கணும்னா இப்போ கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, கேட்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. கேட்ஸ்னா என்ன? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க கொண்டு வந்து இங்கே கல்லூரிகள் தொடங்கணும், அவங்க கொண்டு வந்து பள்ளிகள் தொடங்கணும், பன்னாட்டு பள்ளிகள் தொடங்கணும், அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்யணும். இதுக்கான வசதி வாய்ப்புகளுக்காகத்தான் இந்த விமான நிலைய விரிவாக்கம் என்பதெல்லாம் நடக்குது. இங்கேருந்து நெல் விளையிறத கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவோ அல்லது விவசாயிகளுடைய வசதிக்காகவோ இதெல்லாம் பண்ணலை. இப்போ அந்த கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ உதாரணம் கல்வியை சொல்கிறார் அவர். நான் என்ன சொல்கிறேன், தனியார் பல்கலைக்கழகங்கள் என்ற பேரில் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிறவங்களுடைய ஆதரவோடு தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க. நீங்கள் கூட்டம் நடத்தின இடம் யாரோட இடம்? இன்னும் சொல்ல போனால் பாஜக அரசாங்கத்தில், வாஜ்பாய் அரசாங்கத்தில் முரளி மனோகர் ஜோஷி இந்த மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இவ்வளவு தனியார் பல்கலைக்கழகங்கள், சுயநிதி பல்கலைக்கழகங்கள் பெருகுனுச்சு. அந்த பல்கலைக்கழகங்களில் அடிக்கிற கொள்ளையை சொல்லித்தான் நீட்டே கொண்டு வரப்பட்டுச்சு. நீட்டு வந்ததே அவங்களுக்காகத்தான். அவங்க நீட்டு வேணான்னு வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில். அப்போ இதெல்லாம் தொடர்புடைய, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இல்லையா? நீங்கள், நான் என்ன கேட்குறேன், கல்வி பெறுவது மக்கள் உரிமை, கல்வி கொடுப்பது அரசின் கடமை, கல்விக்கு காசு வாங்கக்கூடாது. இந்த கொள்கையை விஜய் ஏற்றுக்கொண்டார்னா நீங்கள் தனியார் கல்லூரி முதலாளிகளை வைத்துக்கொண்டு எப்படி கட்சி நடத்தி கொண்டிருக்க முடியும்? அவங்க தயவில், அவங்க ஆதரவோடு நடத்த முடியும்? அவங்க என்ன ஒன்றும் தெரியாதவங்களா? உங்களுக்கு இடம் கொடுத்து எல்லா வசதியும் கொடுத்து எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டா நாளைக்கு நம்ம கல்லூரியை இவர் மூடிடுவார் என்ற பயம் இருந்தால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களே. இவர் வந்தால் நம்ம இன்னும் செழிப்பாக நடத்தலாம், இன்னும் நம்ம வியாபாரம் பெருகும், இன்னும் அதிக மாணவர்களை சேர்க்கலாம்னு அவங்க திட்டம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பண்றது நிறைய முதலாளிகள் உதவி பண்றாங்க, அவங்க பண்றதுனால வந்தா செழிப்படையும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவரை மட்டும் நம்மளால சொல்ல முடியாது சார். தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இப்ப திமுகவே எடுத்துக்கிட்டா அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க மேல நம்ம இவ்வளவு ஒரு சுமத்துறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளப்படும் சார்? அதாவது நான் விஜய்க்காகன்னு சொல்ல, பொதுவாக எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு பின்னால் இந்த மாதிரி உதவி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அவர் சொன்னதுனால அந்த முரண்பாட்டுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் கொள்ளை தானே அவங்க கொள்கைங்கிறார். நீங்கள் கொள்ளை அல்லாத ஒரு கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறீங்க? லோக் ஆயுக்தா கொண்டு வர போகிறீங்களா? இந்த மாதிரி எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ ஊழல் செய்தால் உடனடியாக வழக்கு போடலாம், அதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா? இதுதான் முக்கியம். ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் ஊழல் பண்ணாமல் தடுக்கிறது என்பது சும்மா அவருடைய நேர்மையை நம்பியெல்லாம் இல்லை. யாருடைய நேர்மையை நம்பி நம்ம சொல்ல முடியாது. இங்கே சிக்கலே என்னன்னா, அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? இந்த ஊழலை தடுப்பதற்கான ஏற்பாடு என்ன? மக்கள் விரும்பினால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை திரும்ப அழைக்கிற அதிகாரம் வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டார். நடைமுறையில் ஒன்றும் பண்ணலையே. அதுக்கான சட்டம் இயற்றுவதற்காக போராடினாங்களா? எதுவும் இல்லை. இப்போ ஏற்கனவே அண்ணா ஹசாரே தலைமையில் போராடினாங்க. கர்நாடகத்தில் மட்டும்தான் இந்த லோக் ஆயுக்தான்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. இங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ரெண்டாவது, மக்கள்கிட்ட விழிப்பூட்டணும். மக்கள்கிட்ட நாம் விழிப்பூட்டணும். விழிப்பூட்டணும்னு சொன்னால் எந்தெந்த இடத்துலையெல்லாம் இந்த ஊழலுக்கான வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர், ஊழலுக்காக தண்டனை பெற்றவர். இவரும் சசிகலாவும் அவங்க கூட்டாளிகளும்
ஓஎஸ் தோட்ட இல்லத்தில் குடும்பம் நடத்தவில்லை, உப்புமா கம்பெனிகளை உருவாக்குவது பற்றி சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். இதை சொல்றது யாரு? உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அவர் அந்த அம்மாவை போய் புரட்சி தலைவின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டு கட்டிட்டு வர்றாங்களே, வெக்கம் இல்லாம எப்படி? நேரடியா இப்ப திமுகவில் வந்து குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, பல குற்றச்சாட்டுகள்ல விடுவிக்கப்பட்டாங்க, பல வழக்குகள் இன்னும் சில அமைச்சர்கள் மேல இன்னும் நிலுவையில் இருக்கு, நீதிமன்றம் தானா கணக்கில் எடுத்து. ஆனா யாருமே வந்து கன்விக்ட் ஆகல. கன்விக்ஷன் என்பது யாருக்கும் வரல. ஒன்று அது அவங்க திறமையினால தப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது அரசினுடைய ஏமாளி எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாரை புரட்சி தலைவின்னு வார்த்தைக்கு வார்த்தை எடப்பாடி சொல்கிறாரோ அவங்க ஒரு கொள்ளைக்காரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. யாரோ சொல்கிறது இல்லை, நம்ம வாய்க்கு வந்தபடி சொல்கிறது இல்லை. அதுக்கு பிறகு இவங்க எங்கே போய் மேல்முறையீடு பண்ண போகிறாங்க, எப்படி அதை மறுக்கிறாங்க? ஆதாரத்தோடு இருக்குங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, தெளிவான ஆதாரம். இவங்க வந்து பொய் கம்பெனிகளை உருவாக்கி லஞ்ச பணத்தை போட்டு வச்சுருந்தாங்கிறதுக்கான ஆதாரம். இதைத்தான் நம்ம வெளிப்படையாக காட்டுறோம். மக்கள் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன விதமான ஊழலில் ஈடுபட்டிருக்காங்கிறத பார்க்குறாங்க. அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, அவங்க மேல குற்றம் உறுதியாயிருக்கு. அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு தலைவி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? தாராளமா வரலாம். ஜனநாயகம் செழிப்பா இருந்துச்சுன்னா, மக்கள் வந்து கொள்கை பார்த்து ஆளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா யார் வேணாலும் வரலாம். ஒரு பெண்ணுங்கிறதோ ஆணுங்கிறதோ இல்லை ஊழல் பண்ணுறதுல. இப்போ ஏற்கனவே இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டி வந்துச்சு. போட்டி வந்தோடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு பெண்ணை நிறுத்துறோன்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்போ பெண்ணா ஆனாங்கிறதெல்லாம் முக்கியம். அவர்கள் பெண் உரிமைக்கு ஆதரவான பெண்ணாக இருக்காங்களா? ஒரு ஆண் கூட பெண் உரிமைக்கு ஆதரவாக இருக்கலாம். இப்போ பெரியார் பெண் உரிமைக்கு ஆதரவாக நின்றார், பாரதியார் பெண் உரிமைக்கு ஆதரவாக நின்றார். தாடி வச்சது மீசை வச்சதுனாலேயே அவங்க வந்து பெண்களாக இருக்க முடியாது. ஆனால் பெண் உரிமைக்கு பெண்களை காட்டிலும் தீவிரமான ஆதரவோடு நின்றாங்க. அதனால் இங்கே ஆணா பெண்ணாங்கிறதல்ல பிரச்சனை. ஆண் முதலமைச்சரா பெண் முதலமைச்சரா என்பதல்ல நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. நீங்கள் என்ன கொள்கைகளோடு நிற்கிறீங்க என்று தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. அதனால் பெண்ணுங்கிறதுனால அவங்க அடித்த கொள்ளையெல்லாம் நியாயப்படுத்தணும், ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதிமுகவில் ஒரு தலைவர் என்கிட்ட கேட்டார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னார். டிசோன் ஜெயலலிதான்னு நான் சொன்னேன். ஜெயலலிதாவை நீக்கிடுங்க, எங்களுக்கு தலைவர் இல்லை அவங்கன்னு அறிவிச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணுங்க. எம்ஜிஆர் கூட முடிஞ்சு போச்சு, பழைய கதை. அவர் மேலே ஒன்றும் வழக்கு அது இதுன்னு வரல. ஆனால் குற்றச்சாட்டு சொன்னவர் யார்? எம்ஜிஆர் மேலே. அவர்கிட்ட அடுத்த நிலையிலிருந்து எஸ்டி சோமசுந்தரம் பட்டியல் கொடுத்தார்ல, ஊழல் பட்டியல் கொடுத்தார்ல, அவரை கூட சரி கட்டிட்டார். அதனால் யார் ஊழல் செஞ்சாங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டு அரசியல்லையே நேரடியாக உச்சநீதிமன்றத்தினால குன்கா முதல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அதை ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நீக்கம் செய்கிறார். மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மிக தெளிவாக இவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டு அவங்க உயிரோடு இருந்திருந்தால் சசிகலா கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்களே. யார் அதை தடுத்திருக்க முடியும்? அவங்க உள்ளே போயிருக்கணும்ல. அவங்க சிறையை இறந்து போனதுனால சிறைக்கு போகாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. மற்றபடி குற்றச்சாட்டுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்களெல்லாம் தலைவின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு இவங்க தூக்கி வச்சுட்டு வர்றாங்க? இப்போ அவங்கள போல இவங்களும் கொள்ளி மத்தியில அவங்களுக்கு இப்போ அந்த பேர் இருக்குல்ல சார், அது மக்களை கவரத்துக்காக இதை அவங்க அப்படி மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், கொள்ளக்காரியை தூக்கிட்டு வர்றாங்க ஆதரிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அவங்க சொல்கிறத எதுக்கு நியாயப்படுத்துவாங்க? நம்ம நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, விஜய்க்கு இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா, அவர் ஜெயிச்சிருவாரா, வருவாரா? எனக்கு அது கவலையே இல்லைங்கிறேன்னா. அவர் வரவே மாட்டார் என்று நான் எந்த அடிப்படையிலும் நான் உத்தரவாதம் கொடுக்கல. அது மாதிரி ஆருடம் சொல்லுவது என்னுடைய வேலை இல்லை. அல்லது நிச்சயம் வந்துருவார் என்று சொல்லி அதுக்காக ஒரு அரசியல் பேசவும் எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வர்றீங்களா வரலையாங்கிறத விட முக்கியமானது, வந்தால் என்ன கொள்கைகளை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன. இதுவரைக்குமான உங்கள் அரசியல் நிலைப்பாடு முக்கியமான யாரை கொள்கை எதிரின்னு சொல்றீங்களோ அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக அமையவில்லை. கொள்கை எதிரிக்கான எதிர்ப்பை சிதறடிப்பதற்குத்தான் நீங்கள் உதவுகிறீர்கள். நீங்க வந்து கொள்கை எதிரி வந்து என்ன நினைக்கிறான்னா, தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கிற அந்த கருத்தை ஒழிச்சிடணும், ஒரு திராவிட முக்து தமிழ்நாடு, திராவிடம் இல்லாத தமிழ்நாடு. அவனுடைய நோக்கம் அதுதானே. திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனியும் பாரதியும் செழிப்போடு கோலோச்சுகிற ஒரு தமிழ்நாடுன்னு அர்த்தம். இது நீக்கிட்ட அவ்வளோதானங்க. திமுக, திராவிடர் கழகம், திராவிட இயக்கங்கள் இல்லாத தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடாக இருக்கும்? இது ஊப்பி மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க நீங்க விரும்புறீங்க. அவர் திராவிடம் இல்லை அப்படின்னு முழுசா சொல்லாம தானே. அவர் திராவிடத்தில் எதை ஏற்றுக்கிறாரு?
விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னார்? பெரியார் கொள்கையில் அந்த கடவுள் மறுப்பு மட்டும்தான் நமக்கு ஒத்துக்காது, மற்ற எல்லாத்தையும். அப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாடு தமிழருக்கே ஒத்துக்குமான்னு கேட்குறேன். தனித்தமிழ்நாடு கொள்கையை விஜய் ஆதரிக்கிறாரா? பெரியாரோட கொள்கை தானே அது, கடவுள் மறுப்பு கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் கடவுள் வணக்கமும் இருக்கும், கடவுள் இல்லாமலும் இருக்கும் இல்லையா? அதனால் பற்றி கவலை இல்லையே. பெரியார் பிள்ளையார் சிலையை உடைக்கும் போது கூட நீதிபதி என்ன கேட்டார்னா, நீங்கள்லாம் கொண்டே கடலில் கரைக்கிறீங்க, அது பிள்ளையார் சிலையை கரைக்கிறது, அவர் வெளியில் உடைக்கிறாரு, இடையே வித்தியாசம் இருக்குது. நீங்கள்லாம் பிள்ளையார் சிலையை கொண்டே கடலில் கரைக்கலாம், அவர் உடைக்கக்கூடாதான்னு கேட்டார் இல்லையா? அதனால் இங்கே கடவுள் மறுப்பல்ல பிரச்சனை, கடவுள் மறுப்பாங்கிறதல்ல பிரச்சனை. கடவுள் பேராலேயோ கடவுள் மறுப்பின் பேராலேயோ நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய சமூக நீதி கொள்கை என்னங்கிறதான கேள்வி. அப்படி பார்க்கும்போது விஜய் பெரியாருடைய என்ன கொள்கையை ஒத்துக்கிறார்? 1 2 3 சொல்லுங்க. தமிழ்நாடு தமிழருக்கே ஒத்துக்கல நீங்க இல்லையா? சாதி ஒழிப்பை ஒத்துக்கிறீங்களா? அது சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? சாதி ஒழிப்புக்காக நீங்கள் எடுக்க போற நடவடிக்கை என்ன? மொத்த பார்வை என்ன உங்களுக்கு? அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க சொல்றோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. சரி, நம்புறவங்க நம்பட்டும், நாம நம்பல. இப்ப நீங்க நிரூபிக்கணும் உங்களை. நீங்கள் பாஜகவுக்கு நான் தான் முதல் எதிரி, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் தோக்கட்டும், பாஜக இங்கு கால் ஊன்ற நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஸ்டாண்ட் எடுங்க, நிலைப்பாடு எடுங்க. அதற்கேற்ற அரசியல் நீங்கள் 24 எடுக்கலையேன்னு நான் கேட்குறேன். 2024 மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். 400 அப்கி பார் 400 பாருங்கிறார். 400 இடம் பெற போறேங்கிறார். 400 இடம் அவர் கையில் கிடைச்சா என்ன ஆகும்? விருப்பம் போல் சட்டத்தை திருத்துவாங்க, விருப்பம் போல் தங்கள் ஆட்சியை இந்தியா முழுவதிலும் நிலைநாட்டுவாங்க. மணிப்பூரில் நடக்கிறது தொடரும், ஊபியில் நடக்கிறது தொடரும், புல்டோசர் அரசியல் தொடரும். இதுக்கு தானே அவர் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாரு. நீங்கள் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அறிக்கை விட்டீங்களா? உங்கள் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தீங்களா? உங்கள் மக்களை மோடிக்கு எதிராக வாக்களிக்க சொல்லி சொன்னீங்களா? மௌனமாக போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இது என்ன அரசியல்? இதுக்கு எதுக்கு ஒரு கட்சின்னு ஒன்று நடத்தணும்? எதுக்கு ஒரு கொடி வச்சுருக்கணும்? ஒன்றுமே அர்த்தமே இல்லையே. அதனால் நீங்கள் ஏற்கனவே நிரூபித்து கொள்ளலைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை. இப்பயே நீங்கள் நிரூபித்து கொள்ளலை. நீங்கள் இப்போ எந்த பக்கம் நிற்கிறீங்க? நாம் சொல்கிறோம், திமுக மேலே நிறைய நமக்கு குற்றாய்வுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. திமுக ஆட்சி எதிர்க்க வேண்டிய பல செய்திகள் நம்மக்கிட்ட இருக்குது, அதில் எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. திமுக ஊழலற்ற கட்சின்னும் சுத்த சுயம்பிரகாசமான ஆட்சி நடத்துகிறாங்கன்னா அவங்க செய்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானோ நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் பாஜக ஊன்ற விடாமல், கால் ஊன்ற விடாமல் தடுப்பதற்கான ஒரு தடை அரணாக திமுகவும் திமுக கூட்டணியும் தான் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் சென்ற தேர்தல்லையே இந்தியா கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம். எதுக்காகன்னா இது மேலே ரொம்ப நிறைவாக இருக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை, நாம் பாஜகவை தடுத்து நிறுத்துவதற்கு அதைத்தான் செய்யணும் என்று நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். இப்போ அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாரா விஜய்ங்கிற? அப்பயும் எடுக்கலை, இப்பயும் எடுக்கலையே. இப்போ என்னோட முதலமைச்சர் பதவி தான் முக்கியங்கிறதானே இருக்கிறார். மக்கள் விரும்பும் முதல்வர். ஆண்டு காலமா இப்பதான் ஒரு புதுசா ஒரு கட்சி வராரு. இவரை விஜயகாந்த் அவர்களோட ஒப்பிட்டு பேசினாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. இப்ப அதோட தொடர்ச்சியா தாவேகாவை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது இல்ல சார்? என்னங்க, அவர் சினிமா நடிகருக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் அரசியல். ஒரு தமிழ்நாட்டில் அதான் மாற்றத்துல 8 கோடி பேர் மக்கள்ல இவர் ஒருத்தர் தான் கிடைச்சாரு. நேற்று ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இருக்காரு, அவர் சொல்றாரு நான் முதலமைச்சர் ஆனாலுங்கிறாரு. ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், தேர்தல் அரசியல் என்பது எவர் ஒருவரையும் தண்டிப்பதற்கோ எவர் ஒருவரையும் தூக்கி கொண்டாடுவதற்கோ உரியது அல்ல. அப்படி பார்க்கக்கூடாது. விஜய் பாவங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கக்கூடாதா? ஏன் புஷிக்கு கொடுக்கக்கூடாதா? புஷியை தமிழர் முதலமைச்சராக்கக்கூடாதா? இல்லை வேறொரு கட்சியில் இருக்கிற வேற ஒருத்தர் ஆக்கக்கூடாதா? சீமான் கட்சியில் சீமான் தான் வரணுமா? இடுமானம் கார்த்தி வரக்கூடாதா? சாட்டை துரைமுருகன் வரக்கூடாது? என்ன அந்த ஒரு நபர்கிட்ட என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்க? அதிசயமாக என்ன பார்த்தீங்க? என்ன அவங்களுடைய சிந்தனை, என்ன அவங்களுடைய செயல்பாடு, என்ன அவங்களுடைய வரலாறு? இப்போ அவங்க பின்னாடி போகிற மக்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? இவங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். நம்புறதுன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, என்னென்ன கொள்கைகளை தெளிவுபடுத்த சொல்லி கேளுங்க. நீங்கள் உண்மையிலேயே மோடியை எதிர்க்கிறீர்களா? உண்மையிலேயே பாஜக எதிரிகள் தானா? 2 எதிரியை சொன்னாலே என்ன ஆயிடுதுன்னா, முதல் எதிரியை மறைச்சிடுறீங்கன்னு அர்த்தம். இவரும் எதிரி அவரும் எதிரிங்கிறீங்க.
கொள்கை எதிரியை எந்த களத்தில் சந்திக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறீங்க. கொள்கை எதிரியை எந்த களத்தில் சந்திக்கிறீங்க? உங்க மக்களை எந்த களத்தில் அவர்களுக்கு எதிராக நிறுத்துறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பாஜக வெற்றி பெற அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எடுத்துட்டு உங்க அரசியல் நடத்துங்க. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.